நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர்ஏ யூடியூப் சேனல் பெண்ணகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு கொடுத்த ஆதரவு தான் இந்த அளவுக்கு நம்மளை டெவலப் பண்ணியிருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் நீங்கள் தான். அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சர்வீஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தேன். அது ஓன் யூஸ்க்காக தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றி கொஞ்சம் டெவலப் பண்ணோம். அதுக்கப்புறம் பொருள் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கட்டாது இருந்தது. அப்புறமா பக்கத்துலேருந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பித்தோம். இப்போ நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் உங்களுக்கு நன்றி சொன்னேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு சில ஸ்பேர்லாம் கிடைக்கிறதில்லன்னு சொல்லிட்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இவ்வளோ ஸ்பேர் வாங்கியிருக்கோம். எல்லாமே சிலது எல்லாம் கொரியர் போகிற ஐட்டம், மீதியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம், நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக ஐட்டம். பார்த்திங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டி தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் குவாலிட்டியில் வாங்கியிருந்தோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி தான். அது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸே பாருங்கள். இது வந்து எம்எஃப்ஆர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 80 பைசாவுக்கு வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 80 பைசாவுக்கு வருது. இது வந்து 80 பைசாவுக்கு வருது. நாம் இது மேலே ஒரு 20 பைசா வச்சு ₹1 கொடுக்கணும், அவ்வளோதான். அதிகமாகலாம் இல்லை, சரிங்களா? இது வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி. இதில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாதா கலர் பார்த்துக்கோங்க, வித்தியாசம். இது வந்து சாதா குவாலிட்டி, இது வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி. ரெண்டுக்குள்ளே கலர் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சாதா, இது வந்து இம்போர்ட்டடு. இப்போ வந்து நம்ம வாங்கிக்கிற பொருள் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 காசு 40 காசு அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இது இம்போர்ட்டட் குவாலிட்டி. நம்ம கொஞ்சம் குவாலிட்டி நல்லா கொடுக்கணுன்றதுக்காகவே இம்போர்ட்டட் குவாலிட்டி தான் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா ₹1. எத்தனை பேர்னாலும் வாங்கிக்காங்க. நீங்கள் 1 வாங்கினாலும் சரி, 10 வாங்கினாலும் சரி, 100 வாங்கினாலும் 1000 வாங்கினாலும் ₹1. நீங்கள் 500 1000 பீஸ் வாங்குங்க, எனக்கு அந்த லாபம் கூட வேணும். அந்த 80 காசு வாங்கினா அந்த 80 காசு அப்படியே கூட கொடுத்துட்றேன். ஒரு ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு கிடைக்கலாம். இந்த நான் வாங்கின ஸ்பேருக்கு இந்த ரேட்டு. நம்ம ஒரே மாதிரி வேணாம் நம்மளுக்கு. நான் இதுன்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ₹1. எத்தனை பீஸ் வாங்கினாலையும் ஒரு பீஸ் ₹1. எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டி, ஓகேங்களா? அது சொல்கிறது சிஎஃப்ஆர் எம்எஃப்ஆர்னு ஒரு மாடல் இருக்குது. இது வந்து எம்எஃப்ஆர் ரெசிஸ்டன்ஸில் இந்த வேல்யூ, ஓகேங்களா? பாருங்கள், எல்லாம் இம்போர்ட்டட் குவாலிட்டி. நம்ம போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக பர்சனலாக வாங்கினது. உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து போர்டு கிடைக்கல, ஸ்பேர் கிடைக்கல அப்படின்றாங்க. கண்டிப்பாக கேளுங்க, எங்கிட்ட இருக்கிற ஸ்பேருக்கு கண்டிப்பாக தரேன் நான், ஓகேங்களா? அதுமாரி பார்த்தீங்கன்னா ஹீட் பிளேட் கேட்டிருந்தீங்க வீடியோவில். ஆனால் ரேட் சொல்லுங்கள் சார். நான் பர்சனலாக ரேட் சொல்ல விரும்பல சார். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 10 லூப்னு சொல்லுவாங்க, 10 லேயர். இது பார்த்திங்கன்னா இது 10 லேயர், இதுதான் லேயரு. 10 லூப் ஹீட் பிளேட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ₹100 சார். ஒருத்தர் கேட்டிருந்தேன் அப்படி கமெண்டில் ரேட் சொல்லுங்கன்னு. பர்சனலாக வேணால் டைரெக்டாகவே சொல்கிறேன் நான். இது வந்து ₹100. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு மேனுஃபேக்சரிங் கொடுக்குறதுக்காக வாங்கிட்டு வந்தது. அதே மாதிரி ஸ்பேர் கேட்குறவங்க கொடுக்குறோம். இதனுடைய ரேட்டு ₹100. எத்தனை நாளையும் வாங்கிக்காங்க, இருக்குது நம்மக்கிட்ட. அப்படி நம்மக்கிட்ட அதிகமாக குவாலிட்டி இல்லைனாலையும் நீங்கள் சொல்கிற அட்ரஸுக்கு கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கூட போட்டு அனுப்பிச்சிருவோம், ஓகேங்களா? நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்கிற அட்ரஸுக்கு அப்படியே அனுப்பிச்சிடுவோம் ரிட்டர்னு. ஏன்னா நம்மக்கிட்ட பார்ட்டிக்கிட்ட போய் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லி பார்ட்டி ஃபோன் பண்ணி அவர் கட் பண்ணி திருப்பி எனக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு வர்றதுக்கு டைரெக்டாக அங்கேருந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? அட்ரஸ் பார்த்திங்கன்னா நம்ம அட்ரஸ் தான் வரும். எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்காங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து 4 இன்ச்சு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா, இதனோட லென்த்து வந்து 4 இன்ச்சு, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்கேல் கூட செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? பாருங்கள், 4 இன்ச்சு கரெக்டாக அக்யூரேட்டாக 4 இன்ச்சு. அந்த ஒரு மாறும், மற்றபடிக்கு 4 இன்ச்சு அக்யூரேட்டாக வரும். இது பார்த்திங்கன்னா ₹100. எனக்கு வர்றது ₹90 தராங்க, ஓகேங்களா? எனக்கு ₹10 ஒரு பொருளுக்கு. ஏன்னா நான் போயிட்டு வாங்கிட்டு வர்றது, கொரியர் சார்ஜு எல்லாம் சேர்த்து ஒரு ₹10 வைக்கிறேன், அவ்வளோதான், ஓகேங்களா? இது வந்து ஒரு பீஸ் வந்து ₹100. எத்தனை பீஸ்னாலும் கேளுங்க, வாங்கி தரேன் நான். எங்கிட்ட இருக்கிற பொருள் அப்படியே அனுப்புகிறேன். உங்களுக்கு வேணுனாலையும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 10 லூப்னு சொல்லுவாங்க.
சாரி சேனல்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்மி. இது வந்து 70 ரூபா, 80 ரூபா, அந்த 80 ரூபா ரேஞ்ச் வரும். 80 ரூபாய்க்கு தரேன். இது வந்து இப்போ ஸ்டாக் இல்லை, உங்களுக்கு சும்மா அது யூஸ் பண்ணது காட்டுறேன். இது வந்து 80 ரூபா வரும். இதிலே பார்த்தீங்கன்னா இது 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்குள்ளே வரும். சரிங்களா? அவர் 100 ரூபா தான் சொன்னாங்க வீடியோவில். ஏன் தரலன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு ஏறுதுங்க. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது இருக்கிற ரேட்டு 100 ரூபா. பொருள் வந்து ரேட்டு மாறுது, அன்னன்னைக்கு மாறுது. 10 ரூபா கூடுது குறையுது, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து சேனலு. இது பேர் சேனல்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? திக்னஸ் பாருங்கள். இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக தான் திக்னஸாக வாங்கினது. ஓகேங்களா? இதுவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 வரும். ஒரு பீஸ் 200 வரும். இன்றைக்குள்ள ரேட் எல்லாமே சொல்கிறது. இந்த ஹீட் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குள்ள ரேட்டு 200 இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் வரும். பாருங்கள், அக்யூரேட்டாக 10 இன்ச் வரும். 10 இன்ச்சு உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள். எத்தனை பீஸ்னாலும் இருக்குது, ஆர்டர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 10 லீப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், திக்னஸ் நல்லாயிருக்கும். 10 லீப்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுவும் வந்து அக்யூரேட்டாக 10ன்னா 10 தான் வரும். பார்த்துக்கோங்க, 10 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 310 ரூபா வரும். 310, 320, அந்த 10 ரூபா முன்ன பின்ன வரும். ரேட்டு முன்ன பின்ன மாறும். எத்தனை வேணாலும் வாங்கிக்காங்க. நம்மக்கிட்ட கிடைக்காதுங்க கண்டிப்பாக. இல்லை, மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணால் மட்டும் தான் நம்ம சைஸ் கட் பண்ணி தராங்க நம்ம, அதனால். ஓகேங்களா? இப்போ வந்து இது விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டண்ட் ஐட்டம் எல்லாமே 1 ரூபா. ஓகேங்களா? இது இருக்கிற ஐட்டம் எல்லாமே 1 ரூபா. இந்த டையோட் மட்டும் 2 ரூபா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் குவாலிட்டி இருக்குது, அது நான் வாங்கலை. இப்போ வாங்கிக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டி. இது வந்து 2 ரூபா வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப் ஐட்டம் பார்த்திங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் தான். ஓகேங்களா? சாதா ஐட்டம் இல்லை. சாதா ஐட்டம் நம்ம வாங்கலை, எல்லாம் இம்போர்ட்டட் தான் வாங்கியிருக்கோம். நம்மக்கிட்ட சாதா ஐட்டம் இல்லை. இந்த சைனா ஐட்டம் சொல்லுவாங்க, அது இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூபா வரும் ஒரு பீஸு. அந்தளவுக்கு குவாலிட்டி. நம்ம போர்டில் இப்போ பேஸுக்கு சொல்கிறது சப்புக்கு போர்டு ரெடி பண்ணுறோம், அதுக்காக வாங்கினது. மேனுஃபேக்சரிங் சேர்த்து வாங்கினது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 8 ரூபா வரும். ஏன்னா குவாலிட்டி அதிகமாக வாங்கிட்டு வந்து வாட்டி நல்லா ஹெவியாக இருக்குன்றதுக்காக. இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட்டட் ரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் ரேட்டு. இதெல்லாம் வந்து கம்மியாக தான் வரும். சரிங்களா? ஒரு 5 ரூபா வரும், அந்த ரேஞ்சு வரும். இது மட்டும் ரேட் அதிகம். ஏன்னா அந்த வாட்டி கொஞ்சம் நல்லா குவாலிட்டி இருக்குன்றதுக்காக ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா அது பேஸ் டபுள் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பிஎஃப். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கம்மி. இதெல்லாம் வந்து ரேட் கம்மியாக தான் தரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா வரும். 3 ரூபா ரேஞ்ச் வரும், அந்த ரேஞ்சுக்கு தரோம் இது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம். ஒரு பீஸ் 2 பீஸ் யாருமே தரதில்லை. நானே பார்த்திங்கன்னா ஒரு 1000 பீஸ் எடுத்துருக்கேன். அது குவாலிட்டி அதிகம், ரேட் வைஸும் அதிகம். இதெல்லாம் 10 ரூபா வரும், அந்தளவுக்கு ஒர்த்து. இதெல்லாம் பாட்டு கேட்டிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இந்த கம்பெனி செட்டில் என்ன ஃபீலிங் இருக்குது அந்த ஃபீலிங் அப்படியே வரும். ஏன்னா கம்பெனியில் ப்ராடக்ட் வந்து எப்பவுமே குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டியாக வரணுன்றதுக்காக இதெல்லாம் இம்போர்ட்டட் பண்ணது. இப்போ 1000 பீஸ் எடுத்தால் இருக்குது. உங்களுக்கு பீஸ் வேணுன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு பீஸ் 10 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஒரு சின்ன 2 ரூபா 3 ரூபாய் கிடைக்கிறப்பே 10 ரூபான்னு சொல்லாதீங்க. குவாலிட்டி வைஸ் மாறும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து குவாலிட்டி தான். அந்த வாட்டி வாங்கிக்கிறது எல்லாமே குவாலிட்டி தான். எடுத்துக்கோங்க வேணுன்னா. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எந்த ரெசிஸ்டன்ஸு இது எடுத்தாலும் 1 ரூபா. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்பு 4142 அந்த ரேஞ்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்டி கம்பெனி ஒரிஜினல் ஸ்பேர் வாங்கியிருக்கும். எஸ்டி கம்பெனி ஒரிஜினல் ஸ்பேர். ஓகேங்களா? ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 25 ரூபா வரும். இது ஒரிஜினல் பீஸ், ஒரிஜினல் எஸ்டி கம்பெனி ஒரிஜினல் வாங்கிப்போம். எனக்கு நம்ம இப்போ 10 ஃபீட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அதுக்கு வாங்கி வந்தது ஒரிஜினல் பீஸு. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், வாங்கி தரேன். அதே மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா
C1815 சாரி C1815 நம்மளுக்கு வந்து பேஸ்டபிள் போர்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வாங்கிக்கிறது பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் குவாலிட்டி தான் வாங்கியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 7 ரூபா வரும். ஏன்னா நம்மளுக்கு 4 ரூபா 5 ரூபாய்க்கு பீஸ் கிடைக்குது. இப்போ வாங்கிக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டி தான், ஒரிஜினல் பீஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்பு நிறைய பேர் கேட்டு இந்த போர்டு வேணும், போர்டு சப்புக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி, உங்கள் போர்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டீங்க. எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கேட்டிருந்தாங்க, எல்லாம் 3 ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் HLF கம்பெனி, அதுக்கு வாங்கியிருக்கோம். ஒருத்தர் கேட்டபடி எனக்கு அதே தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தபடி அவருக்கு வாங்கியிருக்கோம். போர்டுனா ரெடி பண்ணல, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்காங்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இதை பற்றி. இது வந்து எஸ்டிகே போர்டில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 5200 போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து போர்டு பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். இப்போமே 300 ரூபாய்க்கு தான் போயிட்டுருக்கு. 100 பீஸ் ஆர்டர் பண்ணேன். மறுபடியும் 100 பீஸில் இவ்வளோ தான் இருக்குது, எல்லாமே போயிடுச்சு. இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பீஸ் தான் இருக்குது 100 பீஸில். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பல்காக 50 பீஸ் எடுத்துகிட்டு எப்படி இதுதான் இருக்குது. பெரும்பாலும் இது வந்து தனியாக யாரும் தரமாட்டாங்க, நல்லா யோசனை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து STK 4191 ஐஸ் ஒரிஜினல் ஐஸ் கிடையாது, எந்த மார்க்கெட்லையும் கிடையாது. எல்லாம் சைனா பீஸு, ஒஸ்ட்டு பீஸு. அதிகமாக பவர் கொடுத்திங்கன்னா போயிடும், அந்தளவுக்கு ஒஸ்ட் பீஸ் தான் வருது. ஆனாலுமே இப்போ நம்மளுக்கு வந்து கேட்டதுக்காக அவர் நம்ம ரெகுலராக போர்டு எடுக்கிறதுல சரி உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்படி ஃபஸ்ட்டு ஒரு 25 பீஸ் எடுத்துருந்தோம். 25 பீஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 பீஸ் எடுத்தேன். 100 பீஸில் இவ்வளோ தான் இருக்குது. எல்லாமே ஒரு 3 பல்க் ஆர்டர் போயிடுச்சு. ஒரு 50 20ன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த STK 4191க்கு சப்புக்கு யூஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கிறாங்க. இதுதான் போர்டு அவர் கொடுத்துருந்த போர்டு தான். பார்த்திங்கன்னா ஒரு 100 மறுபடியும் ஒரு 100 பீஸ் எடுத்தால் இன்னும் ஒரு 10 பீஸ் தான் இருக்குது. இதுவும் ஓகேங்களா. இது வந்து 4191 மாடலில் 3 பீஸு, ஓகேங்களா. 4191 3 பீஸு. இப்போ 100 பீஸ் எடுத்தால் மறுபடியும் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஒரு 10 பீஸ் தான் இருக்குது. வேணும்னா வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 24024லேருந்து 24024 யூஸ் பண்ணிங்கன்னா 10 ஆம்பியர் கொடுங்க, ரிசல்ட் நல்லாயிருக்கும். 4040 கொடுத்திங்கன்னா ஒரு 5 ஆம்ப் கொடுங்க. 10 ஆம்ப் கூட ஒர்க் ஆகுது. ஒரு 5 ஆம்ப் ரொம்ப இல்லை என்னால் முடியலங்கும் போது 10 ஆம்ப் தேவை, 5 ஆம்ப் கொடுத்தா கூட ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 போர்டு தான் இருக்குது ஸ்டாக்கு, வேணும்னா வாங்கிக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேட்டிங்க எனக்கு 4040 சப்புக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இது சப்புக்கு யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் சப்ளை கொடுக்குறதே 4040 கொடுக்கணும், அப்போ தான் ஒர்த்தாக இருக்கும். அது இந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குறது மினிமம் 4040 10 ஆம்பியர் கொடுக்கணும். இது வந்து சப்பு 4 டியர் சப்பு. இதில் இருக்குது டிப்பு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ST கம்பெனி. இந்த ஸ்பேர் தான் நம்ம வாங்கியிருக்கிறது, இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். ஸ்பேர் இவர்கிட்ட சொல்லி தான் வாங்கியிருக்கோம், ஒரிஜினலாக வேணுன்றதுக்காக. இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட்டாக இருக்குது. ஒரு நண்பர் கொடுத்துருந்தோம் போர்டு, அவர் வந்து 24024 போட்டு 5 ஆம்ப் போட்டு கேட்டிருந்தேன். அப்படி ரிசல்ட் வரலன்னு அப்படியே போர்டு ரிட்டர்ன் எடுத்துட்டோம். அவருக்கு தெரியல அருமை, அதனால் ரிட்டர்ன் எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த போர்டு பாருங்கள். அவர் வந்து 2 போர்டு வந்து பேர் பண்ணி கொடுக்க சொன்னேன், அப்படி சீரிஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தோம். அவர் 24024 5 ஆம்பிள் போட்டு அப்படியே எனக்கு ரிசல்ட் கம்மியாக வருது சார், சவுண்டு கம்மியாக வருதுன்னு அப்படி ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்த போர்டு தான் அது. மற்றபடி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. அவர் கொடுக்கல பாருங்கள், இது மாதிரி 3 பண்ணி கொடுத்துருக்கான். ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருக்குது. பஞ்சிங்கெல்லாம் ஸ்மூத் பஞ்சிங்கு, PA ஆம்ப் இருக்குல்ல அந்த ரேஞ்சுக்கு வருது. ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அவருக்கு யூஸ் பண்ண தெரியல, என்னவோ தெரியல அவருக்கு. சரி ரிட்டர்ன் எடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டோம். ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1500 வாட்ஸ் JPL-க்கு 4040 10 ஆம்பியர் கொடுக்கணும். மினிமம் 4040 10 ஆம்பியர் தான் கொடுக்கணும், ஓகேங்களா. இல்லைன்னா செட் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 3030 32032 இல்லைனா 35035 கொடுத்தா தான் இது ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 400+400 3 பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது போட்டு 3 பண்ணியிருக்கோம். ரிசல்ட் அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஈட்டு ஏரில் உங்களுக்கு வேணும்னா ஹீட் சிங் பிளேட் ஒன்று வச்சுக்கலாம், ஓகேங்களா. 8 டிரான்சிஸ்டர் போயிட்டு இருந்தாடி 8 டிரான்சிஸ்டர் போட்டு கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அதுக்கு தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். அவர் வந்து புது மெக்கானிக்காக
வீட்டிலே செய்கிறபடியா, அதனால் அவருக்கு கரெக்டாக தெரியல. அதனால் நான் ரிட்டர்ன் எடுத்துட்டேன் பொருளை. சூப்பராக இருக்குது, ரிசல்ட் அருமையாக இருக்குது. உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் நம்மளை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு என்ன பீஸ் வேணும்னாலும் கேளுங்க. ரேட்டு வாய்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, கேட்லாக்கில் கொடுங்க வாட்ஸ்அப்லன்னு. நான் வாய் வெளியே சொல்லிட்டேன். உங்களுக்கு எத்தனை பொருள் வேணுனாலும் கேளுங்க, வாங்கி தரேன். எங்கிட்ட இல்லைனாலும் டைம் கொடுங்க, நான் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். ஓகேங்களா? தயவு செஞ்சு ரேட்டு கேட்குறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேட்டு கேட்குறாங்க. மெனக்கெட்டு நாமளும் வேலையெல்லாம் விட்டுட்டு போடுறோம். அந்த ரேட்டு இந்த ரேட்டு அப்படி கேளு, இல்லை இது என்னென்னு எல்லாம் கேட்டு லாஸ்ட்டு கம்மி ஆகிக்கிறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. நாம் வேலைன்னு வந்தாச்சு, கேட்குறீங்க. உங்களை நம்பி யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன்னா நீங்கள் பார்க்குறதுனால தான் நான் போடுறேன். ஓகேங்களா? அது நீங்கள் பிடிச்சி கேட்குறதுனால தான் வீடியோ போடுறேன். பார்க்குறீங்க, ரைட்டு. தயவுசெய்து ரேட்டை கேட்டுட்டு கம்முனாகாதீங்க. முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஒரு 10 பேர் இருக்காங்க நண்பர்களே. ஒரு வீடியோ போட்டோன்னா ரேட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ரேட்டு இவ்வளோ, அது என்ன ரேட்டு, இது என்ன ரேட்டு எல்லாம் கேட்பாங்க. லாஸ்ட்டில் வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு ஒர்க் இருக்குது. ஒர்க்கை மீறி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் நான் சொல்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MSC யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.